பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது உங்களுக்கு நமது ஆலயத்தை காண்பிக்கப் போகிறேன். நமது ஆலயம் கரூர் மாவட்டம் காணியாலம்பட்டியில் அமைந்துள்ளது. எல்லாரும் நன்றாக பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு முதலில் காட்டப் போகும் தெய்வம் பாதலிங்கேஸ்வரர். அடுத்ததாக பார்த்து கொண்டிருப்பது சித்தி புத்தி விநாயகர். எங்கும் இல்லாத வகையில் இங்கு இரு மனைவிகளுடன் உள்ளார். பழம்புரி விநாயகர். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 கன்னிமார். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதர்வன பத்ரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன். எங்கும் இல்லாத வகையில் இங்கு நமது ஆலயத்தில் ஒரே கருவறையில் 2 தெய்வமும் ஒன்றாக உள்ளார்கள். அதுவே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கு நேரில் அம்மனை கேட்டு வேண்டிக் கொள்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கல்யாண முருகன். திருமணம் ஆகாதவர்கள் நேரில் இங்கு சென்றால் நிச்சயம் திருமணம் சீக்கிரம் நிறைவேறும். மயில் வாகனம். இவர் நமது பிரதான தெய்வம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமி அவர்கள். எங்கும் இல்லாத வகையில் ஒரே கல்லில் 21 அடி உயரம் ஒரே கல்லிலான கருப்பன் 18 படிகளுடன் 18 படிகள் வைத்து கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு தெய்வம். எங்கும் இல்லாத வகையில் நமது பிரதான தெய்வமாக இவர் காட்சியளிக்கிறார். இவர் நேரில் பார்ப்பதற்கு காண கண்கூடி வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ கால பைரவர். இங்கு தேய்பிரை அஷ்டமி சிறப்பு பூஜை நடைபெறும். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகும் தெய்வம் எங்கும் இல்லாத வகையில் நமது கோவிலின் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்கள். நவக்கிரகங்கள். அனைத்து நவக்கிரகங்களும் இங்கு எங்கும் இல்லாத வகையில் நமது கோவிலில் தங்களது துணைவியருடன், அதாவது மனைவியுடன் இருக்கிறார்கள். மற்ற கோவில்கள் அங்கங்கே போய் ஒவ்வொருத்தராக பார்க்குறதுக்கு நமது கோயிலில் எல்லாரும் ஒரே இடத்துல மனைவியோடு இருக்காங்க. அது சிறப்பு, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் நேரில் கும்பிட்டுட்டு போனால் உடனே நிவர்த்தி ஆகும். கட்டாயம் ஒரு தடவை நேரில் சென்று ஆலயத்தில் உள்ள தெய்வங்களின் ஆசிகளை பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு வணக்கம். ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமி ஆலயம், காணியாலம்பட்டி, கரூர் மாவட்டம். நேரில் அம்மனின் அருள் பெற்று கருப்பசாமியின் அருள் பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.